தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டிரைவர், டைப்பிஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் டிரைவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே டிப்ளமோ, டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் மட்டுமே 3935 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 20,600 ரூபாயிலேருந்து 71,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 24/5/2025 அன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கமாண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. 25/4/2025 அன்னையிலேருந்து 24/5/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு விண்டோ கரெக்ஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற போது ஏதாவது தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா നിങ്ങൾക്ക് கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. 29ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7வது மாதம், அதாவது ஜூலை 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். விஏஓக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 215 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்ரட்டரிக்காக 1621 வேக்கன்சி காலியாக இருக்குது. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏடி, அதாவது டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்காக 6 வேக்கன்சியும் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் 46 வேக்கன்சியும் அண்டு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரில் 239 வேக்கன்சியும் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சி அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் டைப்பிஸ்ட்டுக்கு 1099 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 335 வேக்கன்சியும் அண்டு லோபர் ஸ்டடீஸில் 2 வேக்கன்சியும் அண்டு அர்பனுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சனல் கிளர்க், அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் வித் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சிஸ் உங்களுக்கான வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாறுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஃபிக்ஸட் டேர்மில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான டைம் இருக்குது. 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த விஓக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளைவே பண்ண முடியும். மற்ற ஜாபுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வயசு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் என்ன கேட்டகரி இருக்குன்னு அந்த கேட்டகரிக்கு தகுந்த போல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்ரட்டரி அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஜூனியர் அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக ஜென்ரல் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் மினிமம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வித் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது இங்கிலீஷிலோ நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
2மே தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருந்தாவே போதும். இங்கிலீஷ் அல்லது தமிழ். நீங்கள் இந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஸ்டெனோ டைப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாவே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பர்சனல் கிளர்க்கும் அதே மாதிரி தான். ஃபீல்டு அசிஸ்டண்ட் இருந்தாலும் ஓகே. அண்டு ஃபாரஸ்ட் கார்டு இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வந்து முடிச்சிருக்கணும். 12th வந்து முடிச்சிருக்கணும். வித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். வித் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்டரி, அதாவது ஹையர் செகண்டரி வந்து நீங்கள் 12th வந்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி இந்த சப்ஜெக்ட் இருந்தால் தான் இவங்க கொடுத்துருக்கிற அந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அண்டு இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. மெயில் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த 3 கேட்டகரியில் வந்து 200 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கும் பாசிங் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து டவுட் கூட இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இடத்துல இல்லைன்னா 5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து எடுத்துக்கோங்க. கிருஷ்ணகிரி, அஞ்சட்டி, பர்கூர், ஓசூர், போச்சம்பள்ளி, சூளகிரி, தேனிக்கோட்டை அண்ட் ஊத்தங்கரை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் 7 இடத்துலையோ இல்லாத 5 இடத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ஹால் வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, அதாவது 3101 அப்படின்றத கிருஷ்ணகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோடை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம், அதாவது எந்த சென்டரில் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஒன்று இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, ஒன்று தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் படித்து வந்து பார்த்துக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. அந்த அப்ளை ஆன்லைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கொடுத்தாவே போதும் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கான ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். மிஸ் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.